ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா! என் அன்பு குழந்தையே, ஏராளமான நன்மைகள் உன்னை நோக்கி பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. திருச்செந்தூர் முருகனின் துணையும் பழனி முருகனின் துணையும் உன் வாழ்க்கையில் அதிக அளவு மேம்பட்டு கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கரங்களில் நீ ஒப்படைத்து விட்டாய். என்னுடைய பாதங்களில் நீ சரணாகதி அடைந்து விட்டாய். அப்பா முருகா, நீதான் கதி, நீ மட்டும் போதும். இந்த வாழ்க்கையில் வேறென்ன வேண்டும் என்று என் முன் வந்து நின்ற உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் இன்பங்களை நோக்கி படையெடுக்க நான் அனுமதித்து விட்டேன். என் குழந்தையே, இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ துன்பத்தை சந்திக்கப் போவது இல்லை. அதிக அளவிற்கு துன்பத்தை சந்தித்து நொந்து போயிருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து நான் உனக்குள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவேன். எல்லா நிலையையும் தயாராக இருந்து நீ எதிர்கொள்ள அனைத்து சக்தியையும் உனக்குள் இருந்து புறப்பட நான் வைப்பேன். தொலைந்து போன விஷயங்களை தேடி தேடி வாழ்க்கையில் பாதி நாட்களை தொலைத்து போய் இருக்கின்றாய். இனி அந்த நிலை உனக்கு வேண்டாம். நீ தேடிய அனைத்தும் உன்னை தேடி வந்து நிற்கும். உன் முன்னால் அத்தனை சந்தோஷங்களும் வந்து நிற்கும். பேரதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உன் பின்னால் இருந்து நானே செயல்பட்டு உன் வாழ்க்கைக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன். நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நடப்பதை பார்த்து நீ பெரும் மகிழ்ச்சி அடைவாய். எதற்காக இத்தனை நாள் என்னை காத்திருக்க வைத்தாய் என்று கேட்பதை காட்டிலும் இப்பொழுது உன் கரங்களில் கிடைத்து விட்டதே என்று நீ மகிழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றது. என் குழந்தையே, உனக்குள் எவ்வளவு சக்தி இனி வெளிப்பட போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள். சோர்ந்து போயிருந்த நீ இனி கம்பீரமாக எழுந்து அமரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். உறுதியாக என்னை நம்பிய உன்னுடைய உடலும் மனமும் பல உறுதியை பெறும். முன்பிருந்த சோர்வு இப்பொழுது இருக்கவில்லையே. முருகனுடைய நினைவு இவ்வளவு வலிமையை நமக்குள் ஏற்படுத்துகின்றதே என்று நீ பெரும் ஆச்சரியத்தில் இருப்பாய். என்னுடைய நாமமும் என்னுடைய நினைவுகளும் உனக்குள் புகுந்து எப்பொழுதும் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது போல உன்னுடைய வாழ்க்கைக்கும் அது ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். என் குழந்தையே, 100% இனி இன்பத்தை நீ அனுபவிப்பாய். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறியே தீரும். என்னுடைய மனம் என் பக்தர்களால் குளிர்ந்திருக்கின்றது. பலமுறை உங்களுடைய வேண்டுதல்களையும் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். நீ ஏற்றிய அந்த தீபம், அந்த 6 தீபம், அந்த 6 முகங்களாக எனக்குள் நிறைந்திருக்கின்றது. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அறுத்தெறிந்த அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கத்தானே நீ அந்த தீபத்தை ஏற்றி வைத்தாய். அந்த தீபத்தின் ஒளியில் நான் பிரகாசமாக தெரிந்தேன் அல்லவா, ஜொலித்தேன் அல்லவா? அதே போல உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் என்பதை இக்கணம் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பு குழந்தையே, கவலையோடே நீ இருப்பதை பார்த்து இந்த கந்தன் கண்கலங்கிய விட்டேன். என் குழந்தையே, அந்த அளவிற்கு கஷ்டங்களை அல்லவா நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தாக்கம் எனக்குள்ளும் இருக்கின்றது அல்லவா? என் பக்தர்களின் மகிழ்ச்சியில் நான் மகிழ்ச்சி காண்பேன். அவர்களுடைய துன்பத்தில் நானும் சோர்ந்து போய் விடுகின்றேன். அதனால் இக்கணம் முதல் என் பக்தர்கள் ஒவ்வொருவரும் துன்பப்படக்கூடாது என்பதற்காக, கவலை கொள்ளக்கூடாது என்பதற்காக இன்பங்களை வரிசையாக உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க நான் தீர்மானித்து விட்டேன். எவ்வளவுதான் அனுபவங்கள் என்கின்ற பெயரில் கஷ்டங்களை அனுபவிப்பது, சோதனைகள் என்கின்ற பெயரில் துயரங்களை அனுபவிப்பது. நன்றாகவே வாழ்க்கையை கற்றுக்கொண்டு விட்டாய். போதும், கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தும் இப்பொழுது தேர்வெழுதி வெற்றி பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை பரீட்சையில் நீ ஜெயிக்கப் போகின்ற அந்த தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது. பரீட்சை காலத்தில் கஷ்டப்படுவதைப் போல இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் கஷ்டங்கள் எதுவுமே வீண் போகாது. கஷ்டப்படாமலேயே இருந்தால்தான் வெற்றியை காண்பது கடினம். நீ கஷ்டப்படுகின்றாய், முயற்சி செய்கின்றாய். உன் வாழ்விற்கான வெற்றியை நிச்சயம் பெற்றே தீருவாய். 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் வெற்றியை காணப்போகின்றாய். என் குழந்தையே, இந்த பிரபஞ்சத்தில் நீதான் முதலிடத்தை பிடிக்கவும் போகின்றாய். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று ஒரு பதபதப்போடையே உன்னுடைய வாழ்க்கை சென்ற நிலை மாறி இதுதான் இனி நடக்கும் என்று தெளிவாக நீ உணரக்கூடிய அளவிற்கு என் மீதான பக்தி உன்னுள் இறங்கி செயல்படும்.
நிர்கதியாக என் குழந்தைகளை ஒரு பொழுதும் நான் நிற்க விட மாட்டேன். எல்லா இன்பங்களும் சூழ உங்களை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன். என்னுடைய உறுதிகளை பல முறை கொடுத்தும் நான் எதுவும் செய்யவில்லையே என்று ஒரு பொழுதும் என் பக்தர்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக நான் செய்யவில்லை என்று ஆகிவிடுமா? மறைமுகமாக பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையின் பின்னால் நடந்தபடியே தான் இருக்கின்றது. அனைத்து நிலையையும் சரி செய்து என் பக்த குழந்தைகளின் முகத்தில் மிகுந்த மலர்ச்சியை காண நான் விரும்பி பல விஷயங்களை உடனுக்குடன் செய்தபடிதான் இருக்கின்றேன். அத்தனை விஷயங்களையும் இப்பொழுது பெற்று நீ மகிழ்ந்து சந்தோஷத்தில் துள்ளி குடிக்கக்கூடிய அந்த தருணம் இப்பொழுது நீ சந்திக்கப் போகின்றாய் என் குழந்தையே. யாம் இருக்க பயமேன் என்று நினைத்துக்கொள். இந்த முருகன் இருக்க உன் வாழ்க்கையில் துன்பமோ தொல்லைகளோ நெருங்காது. அத்தனை துன்பங்களும் இன்பங்களாக மாறிவிடும். எது நடந்தாலும் இந்த முருகனினுடைய ஆணையோடும் அனுமதியோடும் தான் நடக்கின்றது என்கின்ற பொழுது எதற்காக உனக்குள் இந்த வீண் பயம்? பயமின்றி வாழ கற்றுக்கொள். நீ என்னுடைய பிள்ளை என்பதை நொடிக்கு நொடி நிரூபித்து கொண்டிருக்க வேண்டும். நொடி கூட தவறாமல் நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? எல்லா நேரமும் என் பிள்ளையாக நீ வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலின் பொழுது அந்த சிக்கலை நீ சமாளித்து வெளிவர வேண்டுமே தவிர சிக்கிக்கொண்டேமே என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. சிக்கல் சிங்கார வேலன் சிக்கல்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் என்று நம்ப வேண்டும். உன் முகத்தில் புன்னகையை கொண்டு வருவேன் நான் என்று முழுமையாக நம்பு. என்னுடைய நினைவுகளும் நீ சொல்லக்கூடிய நாமங்களும் உன் வாழ்க்கைக்கு பெரும் உதவியாக இருக்கும். உன்னுடைய விருப்பங்களை நான் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இனி நிறைவேற்றி கொடுப்பேன். உயிருக்கு உயிராக என்னை நினைத்து வணங்கி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் இனி வரும் நாட்களில் நிச்சயம் கிடைக்கும் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையாகிய உனக்கு பல அதிசயங்களை இப்பொழுது நடத்தி பேரின்பத்தை நான் கொடுப்பேன். இனி வரும் காலம் உனக்கான காலம். இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய நல்ல செய்தியை நீ கேட்கப் போகின்றாய். என்னுடைய வாக்கை கேட்டுவிட்டாய் அல்லவா? நல்ல செய்தியும் தொடர்ந்து இப்பொழுது உன் பின்னால் வரும். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது. சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கை நலனை பெறும். எந்த அளவிற்கு என்னை நம்பினாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்விற்கு இன்பத்தையும் நான் கொடுப்பேன். எந்த ஒரு கால தாமதமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா நேரமும் உன்னுள் இருந்து நான் செயல்பட்டு உனக்கான வெற்றியை பெற செய்திடுவேன். நல்லது நடக்கும்.